தலைவரை சந்தித்தவர்கள் உண்மையான நிகழ்வுகளை மிக குறைந்தவர்களே வெளிப்படையாக பேசியிருக்கிறார்கள். ஆமக்கறி சாப்பிட்டேன்னு சொல்லி சொன்னது, அவர் தம்பி இவ்வளோ நீ சேர்த்து சாப்பிடணும்னு சொல்லி சொன்னது, இதை சொல்லி பெருமளவில் ஒரு வசூல் வேட்டை நடத்துறது, அந்த பணத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேருக்கு வட்டிக்கு கொடுக்கறது, இது போல குற்றச்செயல்கள் நிறைய அவர் பேர் இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவரை பத்தி பேசுறதுங்கிறது உண்மையிலே சொல்றேன், நமக்கே நாக்கூசும். பொய்யுக்கு யாராவது ஒருத்தர் குருவா வச்சுக்கணும், இல்ல பொய்யுக்கு ஒரு அடையாளமா இருக்கணும்னா இன்னைக்கு சிம்பிளா சொல்லிடலாம், அது சீமான். தமிழ் இனத்திற்கு ஒரு எட்டப்பர் போல ஒரு துரோகத்தை செய்கின்ற வேலையை புதுசு புதுசு ஆள் மாத்திக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு இந்த 10 பேர் ஏமாத்தி இருப்பாரு, அடுத்து இன்னொரு 10 பேர் ஏமாறான்னு பாப்பாரு, அவனை திரும்ப கூப்பிட்டுவாரு, மினி வாடான்னு அவனை கூப்பிட்டுவாரு. அந்த 10 பேர்கிட்ட எக்ஸ்போஸ் ஆன பிறகு அடுத்த 10 பேர். மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் எழுத்தாளர் தோழர் ராஜா தமிழ்மாறன் அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட சமகால நிகழ்வு கொடுத்து கேட்டு வச்சுக்கோங்க. தோழர் வணக்கம். வணக்கம். வணக்கம் தோழர், கடந்த பல ஆண்டுகளாவே ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு மிகப்பெரிய வசூல் வேட்டை நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நேற்றுல அந்த போட்டோவே எடிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்வை எப்படி பாக்குறீங்க? இது இன்னைக்குதான் மக்கள் தெளிஞ்சாங்கிறது இல்லை, தொடர்ந்து அவர் மிகப்பெரிய ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மிகப்பெரிய ஒரு 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 ஏமாற்றுக்காரராக தான் அவர் இருந்திருக்காப்புல. அது யாருன்னு பெயர் சொல்றதே நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டுமே மக்களுமே, நீங்கள் சீமானை சொல்றீங்கிறது எனக்கு தெளிவாக தெரியுது. அவர் ஒரு 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 பொய்யான பிம்பத்தை உருவாக்குறதுக்கான முயற்சியில் பெரும் தோல்வி தான் அடைஞ்சிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். மக்களை தொடர்ந்து ஏமாற்றி யார் பாதிக்கப்படுறாங்கன்னு நம்ம எடுத்து பார்க்கணும். அதில் சரியாக 15 வயதுலேருந்து 20 வயது 21 வயது இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க தான் அதை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு அந்த வேகமாக வீரமாக பேசுகின்ற பொழுது அவங்களுக்கு அந்த ஒரு மாய தோற்றத்தில் ஏமாறுறாங்க. அதை விட்டால் யார் ஏமாறுறாங்கன்னா, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யதார்த்த நிலை தெரியாதவர்கள். இவர்கள் தான் ஓஹோ இவர் பேசுறது உண்மையாட்டம் இருக்கு, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலவரம் தான் இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இனிஷியலாக ஒரு ஆதரவை தெரிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆதரவை தெரிவித்து ஒரு வருடம் 2 வருடம் ஆகின்ற பொழுது அந்த நிலைகள் எதிரெதிர் நிலைகளை இவர் மாற்றி மாற்றி பேசும் பொழுது அவர்கள் முட்டாளாக்கப்பட்டதாக உணர்கின்ற கட்டம். ஒரு 3 ஆண்டுக்கு மேலே எனக்கு தெரிஞ்ச அவரோட ஃபாலோயர்ஸ் யாருமே ஃபாலோயராக இருந்ததே இல்லை. நீங்கள் இன்னைக்கு முழுமையாக அவருடைய கட்சி இருக்கக்கூடிய நிலையை எடுத்து பார்த்தோம்னா எல்லா மாவட்டங்களிலுமே கலைக்கப்பட்டுருச்சு. திரும்பவும் ஒரு அட்டென்ஷன் வேணுங்கிறதுக்காக மறுபடியும் பெரியாரை தாக்கி பேசுறது. இதே பெரியார் இப்ப இந்த விஷயம் கூட பெரியார் குறித்து அவர் வைத்த விமர்சனங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாம தான் இப்ப அந்த சங்ககிரி ராஜசேகரை வச்சு இப்படி ஒரு பொய்யான பரப்புரை பண்றீங்க. அந்த மாதிரி 7 போட்டோ ஒரிஜினலா சீமான் அவர்கள் பிரபாகரன் அவர்களை சந்தித்ததுக்கு 7 போட்டோக்கள் இருக்குது. நெட்ல பார்த்தது உங்களுக்கு 2 போட்டோ தான் இருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா அதே 3 விதமா இருக்குது. ஆனா எங்ககிட்ட 7 போட்டோ இருக்குன்னு சொல்லிட்டு சாட்டி துரைமுருகன் சொல்றாரு. அவர் பேசுகிற பொய்கள் நீங்கள் நம்ம ஒன்று யோசனை பண்ணுவோங்க. யதார்த்தமாக உங்களுக்கு யதார்த்தமாக ஒரு நிலையை சொல்லுவோம். முதல்ல ஈழத்துக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள், தலைவரை சந்தித்தவர்கள் உண்மையான நிகழ்வுகளை மிக குறைந்தவர்களே வெளிப்படையாக பேசியிருக்கிறார்கள். உண்மையான ஆதரவு நிலை எடுத்தவங்க, நீங்கள் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஒரு காலகட்டத்தில் பேராதரவு தெரிவித்தாங்க, எம்ஜிஆர் அவர் ஆதரவு தெரிவித்தாங்க. இவர்கள் வெளிப்படையாக நடந்தது எதையும் முழுசா இப்படி வந்தாரு இப்படி போனாரு நாங்கள் இதான் பேசணும்னு சொன்னதில்லை. ஆதரவுகள் இருந்திருக்கின்றன. ஒரு தலைவருக்கான பண்பு அடிப்படையில் சொல்லணும்னா அதான் ரொம்ப ரொம்ப அவசியமானது. உதவிகள் இருந்திருக்கின்றன, தமிழ் மக்களுக்காக நம்ம உதவிகள் செய்திருக்கிறோம். ஆனால் ஆமக்கறி சாப்பிட்டேன்னு சொல்லி சொன்னது, அவர் தம்பி இவ்வளோ நீ சேர்த்து சாப்பிடணும்னு சொல்லி சொன்னது, நீங்கள் ட்ரைனிங்னு சொல்லி சொன்னது, இது எதுவுமே யதார்த்தமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய உறவில் இருக்கக்கூடிய அவருடைய பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பலரை நம்ம சந்திச்சிருக்கோம். அரசியல்ல இன்னைக்கு பலரும் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க யாருமே அப்படி பழகக்கூடியவர் அல்ல. நம்மளுடைய பிரபாகரன் ஐயா அவர்கள்னு தான் அவங்க ஈழத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுகின்றவர்களே. இது முழுக்க முழுக்க ஒரு காமெடியனுங்க. நான் அதுக்கு மேலே என்னால் அவரை தரம் தாழ்த்தி நாம பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏன்னா அவர் ஒரு 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 பொய், இதை சொல்லி பெருமளவில் ஒரு வசூல் வேட்டை நடத்துறது, அந்த பணத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேருக்கு வட்டிக்கு கொடுக்கறது, இது போல குற்றச்செயல்கள் நிறைய அவர் பேர் இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவரை பத்தி பேசுறதுங்கிறது உண்மையிலே சொல்றேன், நமக்கே நாக்கூசுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம தொடக்கூடாதுன்னு நினைப்போம், அசிங்கம்னு நினைப்போம். அதை தொடர மாதிரியான நிகழ்வுகளை அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார். கவன ஈர்ப்புக்காக தான் அவர் இந்த மாதிரி விஷயங்களை பெரியாரை தொட்டது கூட. ஏன்னா அவர் கட்சி முழுசா கலைஞ்சிருச்சு, யாருமே அந்த கட்சியில இன்னைக்கு இல்லை. இப்ப மீண்டும் பெரியாரை தாக்கி பேசினா அவர் லைம் லைட்ல இருந்துகிட்டே இருந்தவர்.
அப்ப ஏதாவது ஒன்று பேசினா அடுத்து என்ன பேசினா வந்து மக்கள் தன்னை திரும்பி பார்ப்பாங்கங்கிறதுக்காக அதுல கூட உணர மாட்டாரு. எனக்கு என்னுடைய அனுபவத்தை வச்சு பார்க்கும் பொழுது திரும்ப மக்கள் தன்னை பத்தி பேசுறாங்கல்ல, அதை சொல்லி புலகாக்கி இதை அடைஞ்சுக்கக்கூடிய ஒரு சைக்கோபேத் தான். அதுவே கூட ஒரு விமர்சனம் சோசியல் மீடியா. இப்ப இந்த சமயத்துல போயிட்டு நீங்க இந்த விஷயத்த சொல்லிட்டீங்க, இதுக்கு இன்னும் என்னென்ன கதைகள் வரப்போதுன்னு எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு கிண்டலாவும் படுது. இல்ல அவரை பொறுத்த நான் சொல்றேன், ஒரு காமெடினா பார்க்கலாம். வடிவேலு காமெடியில கூட வந்து உள்ளார ஒரு அர்த்தம் இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும். இது முழுக்க முழுக்க கட்டவிழ்த்து விடப்படுகின்ற கதைகள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சரியான திசையில் போய்விடக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி மறைமுகமா அவருடைய ஆதரவில் இவரை வழி நடத்துகிறதோ என்கின்ற மிகப்பெரிய ஐயம் நமக்கு உண்டு. இல்ல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சினும் சரி, நாம் தமிழருக்கு ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய சில மூத்த ஊடகவியலாளர் சொல்லக்கூடிய சில பேர் சரி, 2009க்கு அப்புறமேடா வந்துட்டு சீமான் அவர் வந்து பிரபாகரன் அவர்களை சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும், நாங்க தான் புலிகளுக்கு அதிகமா உதவிகள் செஞ்சுன்னு சொல்லக்கூடிய யாருமே பாத்தீங்கன்னா 2009க்கு அப்புறமேட்டு யாருமே பிரபாகரனை பத்தியோ புலிகள் பத்தியோ பேசவே இல்லை. அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்குள்ள இங்க யார் உண்மையிலே தமிழீழ பற்றார்கள், யார் தமிழ் தேசியத்துக்கான உண்மையான போராளிகள் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை நேற்றுல இருந்து விட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? நான் தான் சொல்றேன், தமிழ் மீது அக்கறை கொண்டவர்கள், தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள், உண்மையை சொல்லணும்னா திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற மிகப்பெரிய இனம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய பற்று கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் இருக்கன. அவங்களுக்கு தெரியாது இவர் ஒன்றும் புதுசாக சொல்லிட்டு போறது இல்லை. உண்மைகளை மறைச்சு தேவையில்லாம திராவிட முன்னேற்ற கழகம் மீது தவறான ஒரு 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 கருத்தை பரப்பணுங்கிற நோக்கம் தான் அவருக்கு இருக்கு. அவர் பெய்டு ஸ்டாஃப் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ்ஓ பிஜேபியோ இங்க மக்கள் தெளிவுற்றக்கூடாதுங்கிறதுக்காக, இந்த தமிழ் மக்களை குழப்பிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக, இளைஞர் சமுதாயத்தை வந்து குழப்பணுங்கிற நோக்கத்துல தான் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு கைக்கூலியா வந்து அவரை வந்து பயன்படுத்துறாங்கன்னு தான் நான் சொல்றேன். அவர் சொல்லுகின்ற விஷயங்கள் அனைத்தும் பொய்யை தவிர வேற ஒன்றும் இருப்பதற்கில்லை. பொய்யுக்கு யாராவது ஒருத்தர் வந்து குருவா வச்சுக்கணும், இல்ல வந்து பொய்யுக்கு ஒரு அடையாளமா இருக்கணும்னா இன்னைக்கு சிம்பிளா சொல்லிடலாம், அது சீமான். இப்ப அந்த போட்டோ எடிட்டட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு ஏற்கனவே வைகோ அவர்கள் பேசியதாகட்டும், அண்ணன் கொளத்தூர்மணி ஆகட்டும், எல்லாருமே சொன்னா இவங்க 2 நிமிஷமோ 3 நிமிஷம் தான் பார்த்தாரு. அந்த சமயத்திலே வந்துட்டு இது பண்ண அப்ப சீமான் அவர்கள் பிரபாகரனை பார்த்தது உண்மைன்றது இவர்களே சொல்லிட்டாங்க. இப்ப அந்த போட்டோ எடிட்டடா இருந்தா என்ன, எடிட்டடா இல்லைன்னா உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி விமர்சனம் வருது இல்ல? இல்ல எடிட்டட் இல்லைங்க. ரெண்டாவதோட என்ன சொல்ல, அவர் பேசியது முழுக்க முழுக்க பொய்களை தவிர வேற எதுவுமே இல்லை. அதை ஆராய்ச்சி பண்ணவே வேண்டாம். ஏன்னா அது கெட்டதுன்னு ஆயிடுச்சு. ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். அது மாட்டினோட மலமாக இருந்தால் என்ன, அல்லது ஆட்டினுடைய மலமாக இருந்தால் என்ன, அல்லது வேற ஏதாவது அது மலம்னு ஆயிடுச்சு. அதை நாம ஏன் போய் ஆராய்ச்சி பண்ண விட்டுறலாம். என்னுடைய கருத்து இதுதான். அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த ஒரு விஷயத்தை தான் நான் அவரை வந்து பார்க்குறேனே ஒழிய எந்த ஒரு விதத்தில் அது ஆராய்ச்சிக்குரியவர் அல்ல, அவருடைய வார்த்தைகளை நம்புவதற்கல்ல. அவரை ஒரு தலைவராக பார்ப்பதே மிகப்பெரிய தவறு. தமிழ் இனத்திற்கு ஒரு எட்டப்பர் போல ஒரு துரோகத்தை செய்கின்ற வேலையை முழுமையாக வடநாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா, இன்னைக்கு பாருங்க, அவரு தானே அண்ணாமலை தானே அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. மறைமுகமான ஆதரவு இருந்துகிட்டு இருக்குல்ல. அப்ப திருடெல்லாம் கடைசியா ஒரு நேரத்தில் ஒரு சேர்ற மாதிரி தான் ஆகுது. அப்படிப்பட்ட நிகழ்வுகளை வச்சு நீங்க தொகுத்து பாருங்களேன். எப்பெல்லாம் வந்து ஒரு நெருடலான சூழ்நிலைகள் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்களோ அப்ப இவர் ஒரு குழப்பத்தை உருவாக்குவார். இவருக்கு வேலையாகுது, அசைன்டு ஸ்டாஃப், அந்த கூலிக்கு வேலை பார்க்கிறவர். அதனால அவருடைய நிகழ்வுகளை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. போய் இளைஞர்கள் ஏமாற வேண்டாம். நீங்க வந்து ஒரு 10 வருஷம், எல்லா மனிதனுக்கும் ஒரு விஷயம் இருக்கு சார், அவங்களோட ட்ராக் ரெக்கார்டை பாருங்க. ஒரு கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள் தொடர்ந்து வந்து தலைவர்களா மாறி இருக்காங்க. யார் பேசியதை பேசியவாறு வாழ்க்கையில் நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் தலைவர்களாக இருக்கிறார்கள். பேசினதை ஒவ்வொரு காலகட்டத்தில் மாத்தின யாருமே தலைவர்கள் ஆனதே கிடையாது. ஒரு முறை மாற்றியவர்கள் கூட தான் புரிந்து கொண்டேன் அதனால் மாற்றிக்கொண்டேன் தவறுதான் சொல்லி ஒத்துக்கிட்டு மாத்திருக்காங்க. ஆனா ஒரே விஷயத்துக்கு 4 விதமான நிலைப்பாடுகள் எடுத்தவர்கள் எல்லாமே இருக்கத்தான் செய்யறாங்க. அவர்கள் எல்லாம் அரசியலில் காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்கள் நகைப்புக்குரியவர்கள். அவர்களை பார்த்துட்டு முடிஞ்சளவு வந்து அதெல்லாம் தவிர்த்துக்கிறது நமக்கு நல்லதுன்னு நான் சொல்றேன். இல்ல ஒரு எடிட்டட் போட்டோ வச்சுக்கிட்டு ஒருத்த வந்துட்டு 20 வருஷம் தமிழ்நாட்டு மக்களை இளைஞர்களை முட்டாளாக்கியிருக்கானாக்கா அவனுடைய திறமைன்னு ஒரு பக்கம் இருக்குல்ல, அதை எப்படி எடுத்துக்கிறது? நீங்க சார்ல்ஸ் சோப்ராஜ் இருந்தாரு, ஓகே, பெரிய ஃப்ராடு தான், ஆனா ஏமாத்திக்கிட்டு இருந்தாரு. இது மாதிரி உலகத்துல நிறைய நித்யானந்தான்னு ஒருத்தர் இருந்தாரு. இதையெல்லாம் நீங்கள் வந்து பர்வர்டட் இன்டெலிஜென்ட், அவ்வளோதான். ஒரு திறமை இருக்குது, ஒரு வாதம், ஒரு முரட்டுத்தனமாக பேச. ஏன் தெரியுமா இது எடுபட்டது? தமிழர்கள் வீரத்தில் சிறந்தவர்கள்,
வீரமா ஆக்ரோஷமா ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது உண்மையாக இருந்திருக்குமோ என்று அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய இல்ல இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா சீமான் இந்த அளவுக்கு கல்லா கட்டுறதுக்கும் பிரபாகரனை வைத்து கொண்டு இவ்வளவு தூரம் பிச்சை எடுத்து பிழைக்கிற நிலைமைக்கு வந்துட்டு நல்லா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா நாம் தமிழர் கட்சியில 2-3 பேர்த்த தவிர மற்றவங்க யாருமே அந்த அளவுக்கு இது கிடையாது. பல பேரும் பார்த்தீங்கன்னா இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கிற பசங்களா தான் இருக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு திமுகவுக்கு கூட்டணியால் இருக்கக்கூடிய சில கட்சிகள், திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற சில இயக்கங்கள், இவர்கள் எல்லாம் 2009 காலகட்டத்தை திமுக மீது வைத்த விமர்சனங்களால சீமானுடைய இந்த வளர்ச்சி வந்ததுன்னு பார்க்கலாமா? இல்லை, அப்படி எடுத்துக்கவே முடியாது. சீமானுடைய வேகமான அந்த பேச்சு, அதற்கு மயங்கியவர்கள் பலர் உண்டு. அப்படிதான் நம்ம வச்சுக்கணும். அந்த அப்படி இருந்திருந்தா திமுக வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஆட்சிக்கு திரும்ப வந்திருக்க முடியாது. பிரபாகரனுடைய தோல்வி என்பது அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச்சில் சில தவறுகள் ஏற்பட்டு போச்சு. நீங்கள் வந்து பாலசிங்கம் ஐயா இருந்த வரைக்கும், ஆண்டன் ஐயா இருந்த வரைக்கும் அவங்களுடைய அணுகுமுறை வேற மாதிரி இருந்தது. அதன் பிறகு கைட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிக் டிஃபரன்சஸ் வந்தது. இல்லைனா அவருடைய அணுகுமுறைக்கு வேறு மாதிரியான ரிசல்ட்ஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த நாடு அப்படின்னு நம்ம தமிழ் தொப்புள்குடி உறவுகளாக இருந்தாலுமே கூட நாடு வேறுபட்டிருந்த காரணத்தினால் சில ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச்சில் தவறுகள் ஏற்பட்டது தான் அந்த தோல்விக்கான காரணமாக இருந்துகிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம இங்கே ஒப்பிட்டு நம்ம வந்து எடுத்துக்க வேண்டாம். தமிழ்நாடு அப்படிங்கிறது அடித்தளம், இதையும் நம்ம வந்து மறுக்க முடியாது. ஆனால் இங்கே ஜனநாயக ரீதியாக வந்து ஒரு வெற்றி பெற்ற ஒரு சமுதாயமாக தான் நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கோம், இனமாக தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதற்கு காரணம் இங்கு இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்கள் தான் காரணம், திராவிட தலைவர்கள் தான் காரணம். அப்படி தான் நம்ம வந்து இதை எடுத்துக்கணுமே ஒழிய எக்காரணம் கொண்டும் அதனுடைய வெறுப்பு தான் வந்து அவருக்கு சாதகமாச்சுன்னு சொல்லக்கூடாது. அப்போ வீரமாக பேசுகிற ஒரு குணத்தை வச்சு அந்த யங்ஸ்டர்ஸ், விடலை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், இந்த இன்ஃபாக்சுவேஷன் சொல்லுவாங்க, காதல் வேற இன்ஃபாக்சுவேஷன் வேற. அந்த இன்ஃபாக்சுவேஷன் மோடுங்கிறது ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கும், ஆனால் அதை லவ் பண்ணுறாங்களான்னா அது கிடையாது அப்படிங்கிறது பின்னால் தெரிய வரும். அது மாதிரி அந்த இன்ஃபாக்சுவேஷன் ஸ்டேஜில் இருக்கக்கூடியவர்கள் அந்த வீரமாக அவர் பேசுறது, அவர் அடிக்கிற காமெடி, அதை பார்த்து ரசிக்கிற ஒரு கூட்டம் போகுது. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அது காதல் கிடையாது, அது ஏதோ ஒரு ஈர்ப்பு மட்டும்தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப அவர் விட்டு விலகுது தான் நான் பார்க்குறேன். இல்லை, இந்த இது வந்துட்டு எல்லாமே ஃபோட்டோ எடிட்டடு, சீமான் பேசுறது பல விஷயங்கள் பொய்ன்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமாக இன்னைக்கு எல்லாமே வந்து ஃபேக்ட் செக் மூலிமா எல்லாமே வெளியே வந்தாலும் இன்னமும் பல இளைஞர்கள் சீமானை நம்பிக்கொண்டு குருட்டுத்தனமாக போகின்ற போக்கு இருக்கு. இதுக்கு இயக்கங்கள் ரீதியாக என்ன செய்ய வேண்டியிருக்கு? இயக்கங்கள் ரீதியாக நம்ம இளைஞர்கள் அவர்களே புரிந்து கொள்வது வரை நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும். என்ன காரணம், இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் முன்னாடி தான் 10 பேர் போக தான் செய்கிறான், ஏதாவது இளைஞர்கள் போகிறாங்க. நீங்கள் ஆர்எஸ்எஸ் மாதிரி அமைப்புகளில் பெருசுங்கள்லாம் இந்து முன்னணின்னு சொல்லிட்டு சிலர்லாம் போகத்தான் செய்கிறாங்க. அது ஒரு விதமான ஒரு போதைக்குள் போகின்ற ஒரு நிலை. அந்த ஆன்மீகம்ங்கிற பேரில் அவங்க செய்யக்கூடிய அந்த தகுடுதத்தம் வேலைகள், ஒரு 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 ஏமாற்று வேலைகள் எல்லாம் இருக்குத்தான் செய்யுது. இதில் நம்ம ஒரு விஷயம் பார்த்துக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, எத்தனை சதம், 2%, 3%, ஒரு 5%, அப்படி ஒரு குறுகிய சதம் இதில் ஏமாற்றப்படுவது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த இளைஞர்கள் ஏன்னா சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்து தான் பணம். இன்னைக்கு வரைக்கும் டிஜிட்டல் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரே கட்சினாக்கா அது நாம் தமிழர் கட்சி தான். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பல இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு போயிட்டு சேவை இது பண்ணிட்டு அவன் சொத்தி கொடுக்குற நிலைமைக்கெல்லாம் இங்கே பார்த்துருக்கேன் நான். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நிலைமை இதில் வேற இன்னொரு பக்கம் என்னன்னாக்கா 1000 பேர் 1000 ரூபாய் திட்டம்லாம் கொண்டு வந்து பார்த்து முயற்சி பண்ணி பார்த்தலாம் எல்லாம் இது. அப்படியே ஒரு கட்சிக்கு வந்து நிதி தேவைன்னா நிதி தேவை, அது வசூலிக்கலாம். ஆனால் அந்த இளைஞர்கள் சுரண்டுதல் போக்குன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இதை தடுக்க வேண்டிய அவசியம் வந்து இங்கே இருக்கக்கூடிய முற்போக்காளர்களுக்கு இருக்கு இல்லைங்க. இதை நம்ம அவரை எக்ஸ்போஸ் தான் பண்ண முடியும். நீங்கள் வந்து இவர் இவ்வளோ தவறான நபர், இவர் பின்னால் நீங்கள் போக வேண்டாம்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும், சொல்லதான் முடியும். கருத்தியலால் தான் வந்து நம்ம வந்து வெல்ல முடியும். அவர்கள் ஏமாந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஐயோ இப்படி பண்ணிட்டோம். இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலர் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, 14 ஆண்டு கால என்னுடைய வாழ்க்கையை நான் வீணடித்து விட்டேன், தயவுசெய்து இளைஞர்களை ஏமாந்து விடாதீர்கள் மேற்கொண்டும்னு சொல்கிறாங்க. ஏமாற்றுவது அவருக்கு கைவந்த கலை. இது அரசியலாக பார்க்க கூட என்னால் முடியலை. அரசியலுங்கிறது முழுமையாக வேற. மொத்தத்தில் அவர் வந்து பக்கா ப்ரொஃபஷனல் ஒரு ஃப்ராட். சுரண்டல் எப்படி நடக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நான் ஒரு நம்பிக்கை, வெளிநாடுகள் இருக்கக்கூடியவர்களை, நான் குவைத் போயிருந்தேன், அங்கே இருக்கிற கேம்புக்கெலாம் நான் போயிருக்கேன். நான் அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து இங்கே யதார்த்த நிலை அவங்களுக்கு தெரியறதில்ல. தமிழ்நாட்டில் அவங்க நவீராவேசமாக அங்கே பேசும் பொழுதுனே உண்மையாட்டத்தானே இருக்குது, என் ஊரில் வந்து இந்த மாதிரிலாம் சூழ்நிலை இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மனநிலை எப்படி இருக்குன்னா, குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய யதார்த்த நிலைகளை தெரியாமல் ஒருவேளை உண்மைதானோ அப்படின்னு ஒரு நம்பி முதல் கட்டமாக ஏமாந்த பிறகு திரும்பி இங்கே வந்த பிறகு அப்புறம் தான் உணர்றாங்க ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு. இது அவர் ஹேபிட் என்ன தெரியுமா, ஒருத்தரையே திரும்ப ஏமாத்துறது இல்லை, ஒவ்வொருத்தரையும் ஆட்களை மாற்றிக்கிட்டே இருப்பார். தொடர்ந்து யாருமே பாருங்க ஒரு 20 ஆண்டு காலம் இவரோடு பயணித்தார், 10 ஆண்டு காலம் இவரோடு பயணித்தார் அப்படிங்கிறது. இந்த கட்சிக்கு ஒரு பாரம்பரிய இதுன்னு ஒன்று அவருக்குன்னு தொடர்புலேயே அது மாதிரி ஆளுங்க இருக்க மாட்டாங்க.
நீங்க புதுசு புதுசு ஆள் மாத்திக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு இந்த 10 பேர் ஏமாத்தி இருப்பாரு, அடுத்து இன்னொரு 10 பேர் ஏமாறுறான்னு பாப்பாரு, அவனை திரும்ப கூப்பிட்டுவாரு, தம்பி நீ வாடான்னு அவனை கூப்பிட்டுவாரு. அந்த 10 பேர்கிட்ட எக்ஸ்போஸ் ஆன பிறகு அடுத்த 10 பேர். கிட்டத்தட்ட இது வந்துட்டு இவங்க ராஜீவ் காந்தி அண்ணன் பிளஸ் கல்யாண சுந்தரம் இவர்கள் 2 பேருடைய விலகலுக்கு அப்புறமே நடந்ததுன்னு எடுத்துக்கலாமா? முழுக்க முழுக்க அவங்க வந்து அதாவது உண்மையை சொல்லணும்னா, நாம் தமிழர் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதே சீமான் இல்லாத 5 நபர்களால் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அப்படிதான் நம்ம வந்து யதார்த்தமா உண்மையை நம்ம சொல்லணும். இவர் உள்ள போன பிறகு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் பெரியாரிய சிந்தனைகள், தமிழ் மக்களுக்கான உணர்வுகளை பற்றி பேசுகின்ற வரைக்கும் அது போன்ற இளைஞர்கள் உண்மையாக அவரோடு இருந்தார்கள், பயணித்தார்கள், அவரை கைட் பண்ணாங்க, அவரோடு சேர்ந்து பயணிக்க விரும்பினாங்க. எப்போ அவர் திசை மாறினாரோ, எப்போ அவர் இவர்களை ஏமாற்ற ஆரம்பித்தாரோ, எங்க அவருடைய அணுகுமுறைகள் தவறாக ஆரம்பித்ததோ அந்த காலகட்டத்தில் அவங்கள விட்டு விலகிட்டாங்கன்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாகரனோட சந்தித்து ஒரு 2 செகண்ட் ஒரு 3 நிமிஷம் கூட எடுத்துக்கிட்டாலுமே அந்த 3 நிமிஷத்தை வச்சுக்கொண்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் கதைகள் கட்டிட்டார். அந்த அளவுக்கு வேகமா கதைகளை வந்துட்டு அவருடைய திறமையால வந்துட்டு செஞ்சு காட்டி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல தலைவர், இன்னைக்கு இருக்கக்கூடிய பல தலைவர்களும் பாத்தீங்கன்னாக்கா சீமான்ட்ட வந்து பல காலங்களில் நட்பாகவும் இருந்திருக்காங்க, அவரோட தொடர்பு கூட பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர்கள் காலத்துக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு இருக்குல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? யாருடைய காலத்துக்கு பிறகு? இந்த இப்ப இருக்க தலைவர் சீமானை இப்போ சந்தித்த தலைவர் உதாரணம் சொன்னா ரஜினிகாந்த் அவர்களே சந்திச்சிருக்க 40 நிமிஷம் பேசியிருக்கிறார். அங்க 2 நிமிஷம் பேசுறதுக்கு 2 லட்சம் 3 லட்சம் கதைகள் வருது. அப்படின்னு ரஜினிகாந்த் 40 நிமிஷம் சந்திச்சாருன்னா என்ன ஆகும்? ஏன்னா கலைஞர் அவர்களுடைய பேக்கெட்ல இருந்து பேனாவை எடுத்துன்னு சொல்ற அளவுக்கு ஒருத்தர் தைரியம் இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல நான் சொல்றேன், இது எக்ஸ்போஷர் தான். அவரை நம்பி ஏமாறுவதற்கான இறுதி நிலை தான் இது. கட்சி காலி ஆயிடுச்சு சார். அவரோடு வலிமையா கொள்கையில இருந்த நபர்கள் முதலில் வெளியேறினார்கள். இப்ப மாவட்ட செயலாளர்கள், அமைப்பில் இருந்தவர்கள் அனைவரும் வெளியேறி விட்டார்கள். முடிஞ்சது. இப்ப வேற ஒன்றும் இருப்பு இல்லை. கடைசியா போட்டோவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. முழுக்க முழுக்க உண்மை தோலுரிக்கப்பட்டிருக்கிறது. இனி இளைஞர்கள் அவரை நம்பி போலாமா வேணாமான்னு இறுதிக்கட்ட முடிவை எடுக்கக்கூடிய நிலை. இங்கு இனி அவர் எந்த மேடையிலும் பேசுவதற்கு தகுதியற்ற நிலையை அடைந்திருக்கிறார். அப்படி மீறி பேசினால் அவரை பைத்தியமாக பார்க்கக்கூடிய நிலை தான் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது தான் என்னுடைய அனுமானம். இறுதியாக சீமான் அவர்களுக்கும் சீமானை நம்பிக்கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் தம்பிகளுக்கு நீங்க சொல்ல விரும்புதுன்னு? நாம் தமிழர் தம்பிகளுக்கு சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான், தயவு செய்து தமிழன் என்கின்ற உணர்வு உங்களுக்கு இருப்பதை நான் வரவேற்கிறேன். அந்த உணர்வுல தான் போய் ஏமாறாதீங்கன்னு சொல்றேன். வரலாறை படிங்க, எப்படியெல்லாம் நம்மளுடைய இனம் சிறந்த தமிழ் இனமாக இருந்திருக்குங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் பாருங்கள். புறநானூறு இலக்கியத்திலேருந்து நான் சொல்கிறேன், நம்முடைய மன்னர்கள் எவ்வளவு சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள், இந்த சமுதாயம், இந்த நாகரிகம் எவ்வளவு சிறந்த சமுதாயமாக இருந்திருக்கிறது, எப்படி பண்பட்ட நாகரிகமாக இருந்திருக்கிறது என்பதை பாருங்கள். அதை எல்லாத்தையும் இந்த 50 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற மிகப்பெரிய மக்கள் ஆதரவுள்ள தமிழ் இனத்திற்காக போராடிய அமைப்புகள் என்ன செய்திருக்கணும் என்பதை ஒப்பீடு செய்து பாருங்கள். தலைவருக்கு தலைவர் ஒப்பீடு செய்து பாருங்கள். யார் சரியானவர் என்பதை சரியாக தேர்ந்தெடுத்து அவர்களோடு பயணிக்க வேண்டியது உங்களுக்கு மிகவும் அவசியம். எதிர்வரும் காலத்தில் மத்திய அரசில் இருக்கக்கூடிய, ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கடுமையான ஏமாற்று வேலைகளில், பித்தலாட்ட வேலைகளில், சோசியல் மீடியாவில் ஏமாற்றுகின்ற பணியில் எல்லாம் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பயன்படுத்துகின்ற கைக்கூலிகள் தான் சீமான் போன்றவர்கள் என்பதை தாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இனத்திற்கான துரோகத்தை சீமான் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கான விளைவுகளை உறுதியாக அவர் சந்திப்பார். இளைஞர்களாகிய நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் யார் என்பதை நீங்கள் யோசித்து நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பது நாம் தமிழர் இளைஞர்களுக்கு நாம் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள். ஒரு ஆளு மேல 145 கட்சி பெண்கள், பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன், ஒருத்தர் மேல 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.